ரொம்ப நாளாவே நம்ம மக்கள் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதான் நம்ம இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 பென்ஷன் ஹைக் பத்தி தான் பார்க்க போறோம். இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்கிறதா? ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா இபிஎஃப்ஓ பென்ஷன் 7500 போகுது, 9000 ரூபாயாக உயரப்போகுது, இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இதுதான் உண்மை? குறைந்தபட்ச ஓய்வூதியம், மினிமம் பென்ஷன் உயர்வு குறித்து ஒபிஷியலா ஏதாச்சும் தகவல் வெளியாகி உள்ளதா, இல்ல வேற ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோல பக்காவா டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம பிரைவேட் செக்டர்ல டிகேட்ஸா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன இபிஎஸ் 95 பென்ஷனர்ஸ்க்கு இப்போ மினிமம் பென்ஷனாக மாசம் வெறும் 1000 ரூபாய் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த காலத்துல 1000 ரூபாயை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு மெடிக்கல் பில் கூட கட்ட முடியாது. அதனால இபிஎஸ் 95 நேஷனல் எஜுகேஷன் கமிட்டி தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் டிமாண்ட் என்ன அப்படின்னா, மினிமம் பென்ஷனை 1000 ரூபாயில இருந்து 7500 ரூபாய்க்கு மாற்றணும். அது கூடவே டிஏ அதாவது டியர்னஸ் அலோவன்ஸ் பணவீக்கப்படி சேர்க்கணும். ரிட்டையரான எம்ப்ளாயீஸ் மற்றும் அவங்க வைஃப் அல்லது ஹஸ்பண்டுக்கு ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தரணும். இதுதான் அந்த பெரிய டிமாண்ட். ஆனா கவர்மெண்ட் இதுக்கு என்ன சொல்றாங்க? 2026ல என்னதான் ஆச்சு? லேட்டஸ்ட் அப்டேட்டா என்னதான் கொடுத்திருக்காங்க? இப்போ கரண்டா 2026ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் மூவ் இருக்கு. ரீசெண்டா ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ல நம்ம பென்ஷனர்ஸ் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணி பேசினாங்க. மினிஸ்டரும் இதை பத்தி கண்டிப்பா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு ஒரு தெளிவான வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எங்க இடிக்குது அப்படின்னா, ரீசெண்டா பார்லிமெண்ட்ல லேபர் மினிஸ்ட்ரி கிட்ட இதை பத்தி கேட்டப்போ அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இபிஎஸ் ஃபண்ட்ல இப்போ ஒரு ஆக்சுவேரியல் டெபிசிட் அதாவது ஃபண்ட் பற்றாக்குறை இருக்கு. கவர்மெண்ட் தான் இப்போ பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டிருந்தா 1000 ரூபாயா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மினிமம் பென்ஷனை 7500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒஃபிஷியல் ப்ரொபோசலும் அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் பார்லிமெண்ட் டேட்டா படி பார்த்தா இன்னும் அந்த 1000 ருபீஸ் தான் ஒஃபிஷியலா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்லயும் சோஷியல் மீடியாலையும் சுத்துற நியூஸ் என்ன அப்படின்னா, இபிஎஃப்ஓ சிபிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்ல 3000 ருபீஸ், 5000 ருபீஸ் இல்லைன்னா 7500 ருபீஸ்க்கு ஹைக் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வருது. அதாவது நீங்க இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிபிடி மீட்டிங் டிஸ்கஷன்ல இந்த டாபிக் எப்பவுமே வரும். அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மேபி இந்த இயர்லயாச்சும் ஹைக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு டேட் வரைக்கும் இபிஎஃப்ஓ சைட்ல இருந்து இல்லைன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து மினிமம் பென்ஷன் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு ஒஃபிஷியலா அவங்க இது வரைக்கும் ஜியோ ரிலீஸ் பண்ணல. உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் பல கமிட்டிஸ் வச்சுட்டு இதோட ஃபினான்ஷியல் இம்பாக்டா மெல்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிவா என்னதான் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். யூனியன்ஸ் விடாம போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி ஜந்தர் மந்தர்ல எல்லாம் பெரிய தர்ணா பிளான் பண்றாங்க. இந்த இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் 1000 ரூபாயில இருந்து கண்டிப்பா நீங்க உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் எல்லாம் பண்ண போறதா பிளான் பண்றாங்க. கவர்மெண்ட் மேல எலெக்ஷன் டைம்ல ஹெவி ப்ரெஷர் இருக்கு. ஒருவேளை 7500 ரூபாய் வரலனா கூட 3000
3000க்கோ இல்லை 5000 ரூபாயாகவோ உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனால் அதுக்கான ஒஃபிஷியல் ஆர்டர் இது வரைக்கும் வரல. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு தேவை ஒஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ அந்த ஒஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் யாராச்சும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன பெரியவங்க இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பென்ஷன் எவ்வளோ ஆகுனா நல்லா இருக்கும், எவ்வளவா உயர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அதே நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய புதிய தகவல் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ அந்த தகவலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கவும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.